ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷாஸ் கிச்சன். மார்னிங் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வேலை மிஷினில் துணியை போட்டுட்டு கையோட பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சட்னி ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். ஈஸியானது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதையும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கணும். அது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சமாக புதினா தலை அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு, இப்போ அது புதினாவும் மல்லியும் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து, சட்னிக்கு உப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதை ஆற விட்டு அரைச்சோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிரும். ஸோ நான் கையோட பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம். லாங் வீடியோவில் சுண்டல் இதெல்லாம் சேர்த்து நான் இட்லி பேட்டர், தோசை பேட்டர் ரெசிபி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இட்லி ஊற்றிருந்தேன். ரொம்பவே சாஃப்டாக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.